இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருக்கிற காய்கறிலாம் வச்சு பெரும்பாலும் யாருக்கும் தெரியாத ஒரு குழம்பு தான் குருமா குழம்புன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இதை பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. அதை தான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு பல்லாரி அரிஞ்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா காய்கறி 3 காய்கறி தான். சாம்பார் மாதிரியும் இருக்காது, ஒரு மாதிரி குருமா மாதிரியும் இருக்காது. ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இன்பிட்வீன் கேப்பில் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், பாசிப்பருப்பை ஒரு டம்ளர் போல் நல்லா எடுத்து கழுவி ஒரு விசில் போட்டு கொலன்னு ஆகாமல் ஒரு விசில் போட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு வெதன்னு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளிலாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு லோட்டாக்கு மேலே எவ்வளோ அளவு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கிறதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதோடு சேர்த்து நம்ம காய்கறியும் போட்டுடலாம். நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவரைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் எடுத்திருக்கோம். நீங்கள் சௌ பூசணிக்காய் அந்த மாதிரி வெவ்வேறு காய்கறி கூட எடுத்துக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி மெயினாக கத்திரிக்காய், சௌ முருங்கைக்காய் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் அவரைக்காய் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் சௌக்கு பதிலாக. இதில் நீங்கள் பூசணிக்காய், வெவ்வேறு காய்கறி, சொரைக்காய் அது மாதிரி கூட ஆட் பண்ணி சேர்த்து செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். காய்கறி ஓரளவு வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டிங்கன்னா காய்கறி கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ போட்டுட்டு நல்லா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம காய்கறி ஓரளவு வெந்துட்டு, இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பு இருக்குல்ல, அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கனால ரொம்ப நேரம் நம்ம அதை பாசிப்பருப்பு ரொம்ப குழையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே ஒரு அரை மூடி போல் தேங்காய் திருவி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் தேங்காயில் சோம்போ சீரகமோ எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ வெறும் தேங்காவை அரைச்சி அப்படியே ஊற்றிட்டு தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கி வச்சுடுவோம். இதில் புளியோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. தாளிப்பு கடைசியாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அப்படியே போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 1 ஹவர் கழித்து நல்லா சுட சுட சாதத்தோட இந்த பொரிச்ச குழம்ப ஊற்றி அதுக்கு தொட்டுக்க ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோ ஏதோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.